மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சம்பந்தப்பட்டவன் நான். நான் சம்பந்தப்பட்டவன், ஆரம்ப கட்டத்திலிருந்து கூட இருந்தவன் என்ற வகையில் யாரு அந்த சிப்காட் பிரச்சனை என்று சொல்லும்பொழுது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை இந்த அவையில் முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து ஏதோ 2 ஊர் மட்டும்தான் போராடினாங்க, மீதி ஊர் போராடவில்லை. கைது செய்யப்பட்டு குண்டார் சட்டத்தில் அடைக்கப்பட்டவர்கள் மட்டுமே 7 ஊரை சேர்ந்தவர்கள். நெடுங்கல் ஊராட்சியை சேர்ந்த ஒருவர் குண்டார் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார். வடால பிறந்தான் புதூரை சேர்ந்த ஒருத்தர் குண்டார் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார். எல்லா ஊர்ல இருக்கிறவங்கள அழைத்தான் குண்டார் சட்டத்தில் அடைச்சார். அருள் என்பவர் ஒரு விவசாய சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினர். அவர் பிறகு அவரை எதிர்த்து போட்டியிட்டார். இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எதிர்த்து போட்டியிட்டார். இந்த தேர்தலில் விவசாய சங்கங்கள் என்று பொறுத்தவரை எல்லா இடத்துல எங்க பிரச்சனைகள் இருக்குதோ, பாதிப்பு இருக்குதோ போராட தான் செய்வார்கள். அவர்கள் போராட்டத்தை கூட எடுத்து ஒரு பக்கம் ஓர வச்சு விடலாம். அவர் சொல்றது போல அங்க 50 பேர் தான் போராடினாங்க, அங்க இருக்கிற மீது 500 பேர் வேணும் வேணும்னு கேட்கிறாங்க. பேரத்துல முற்றும் பொய்யான விஷயம், உண்மைக்கு மாறான விஷயம். அங்கை பொறுத்தவரை வேண்டுமென்றே போன வாட்டி ஆட்சியில் இருப்பவர்கள் அவர்கள் சொந்த செலவுல கூடாரம் அமைக்கப்பட்டு அந்த 10 கிராமத்தில் இல்லாத வெளியில இருந்தவர்களை ஆதாரம் இருக்கு, வீடியோ ஆதாரம் உட்பட இருக்கு, வாகனத்திலே அழைத்து சிப்காட் வேணும்னு ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. நான் இப்ப கூட என்ன கேட்கிறேன், நம்முடைய சட்ட விதிகள் இருக்கு. பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி கிராம சபையில தீர்மானம் நிறைவேற்றி தான் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். அப்ப 11 கிராமத்துல இப்ப வந்திருக்கக்கூடிய அரசு கருத்து கேட்பு நடத்துங்க, கிராம சபையை நடத்துங்க. 11 கிராமத்துல எதிர்ப்பு இருக்கா, எதிர்ப்பு இல்லையா என்பதை நீங்க அவர் சொல்லுவ போது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் சொல்றேன், 11 கிராமத்தை சேர்ந்தவர்களையும் கிராம சபையில் எடுத்து வாக்கெடுப்பு நடத்துங்க. பொதுமக்கள் விருப்பப்பட்டக்கூடிய முப்போகம் விளைவிக்கின்ற இடத்தை வேண்டுமென்றே கிளாசிபிகேஷன் மாத்துறாங்க. தரிசு நிலம்னு கிளாசிபிகேஷன் செய்யப்பட்டது அரசாங்க ரெக்கார்ட்ல இருக்கு. அரசாங்க ரெக்கார்ட்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி சிட்டா கொடுத்து அடங்கல் வச்சு விவசாய லோன் வாங்கி இருக்கிற இடம் எப்படி தரிசு நிலமாடும், எப்படி தரிசு நிலமாக மாறும்? ஏதோ நாம செஞ்சதுதான் சரி அப்படின்றதுக்கு நியாயப்படுத்த வேண்டியதுக்காக இந்த அவையில் உண்மைக்கு மாறான கருத்துக்களை தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பது என்பது நாங்க களத்துல நின்று போராடியவர்கள், எங்களுக்கு உரிமை இருக்கு போராடுவதற்கு. எனவே நாம் சொல்வது என்ன, அமைச்சர் அவர்கள் அந்த பகுதி, அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் அவர்கள் அந்த 11 கிராமத்திலையும் கருத்து கேட்பு நடத்தி கிராம சபை நடத்தி அவர்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுப்பணித்துறை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டசபையில மிகப்பெரிய குரல் எழுப்பினாங்க. அப்ப பிஎம்கே விசிகே எல்லா கட்சிகளும் சேர்ந்து அன்றைக்கு இருந்த முதலமைச்சரை பார்த்து கடுமையான அதிருப்தியை கொடுத்த பிறகு அந்த குண்டா சட்டத்திலிருந்து வெளியே வந்தாங்க. யாரு? விவசாயிகள். 6 பேர் மாத்திக்கிறேன்.